நல்ல கையை உயர்த்தி சிரிச்ச முகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேத பகுதியில் மொத்தம் நம்ம 12 வசனங்களை வாசித்தோம். கவனிங்க. நமக்கு அன்பு என்றாலே அதிகமாக நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய அதிகாரம் என்ன சொல்லுங்க? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். ஏன்னா அன்பை குறித்து ரொம்ப அழகாய் ஆழமாய் சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதி 1 கொரிந்தியர் 13. அந்த 13வது அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 வசனம், அதில் 9 முறை தான் அன்பு என்ற வார்த்தை வருகிறது. ஆனால் இந்த பகுதியில் நம்ம வாசித்த இந்த 12 வசனத்தில் மாத்திரம் 27 முறை அன்பு என்கின்ற வார்த்தை வருகிறது. எத்தனை முறை வருதுங்க? சேர்ல இருக்கவங்க சொல்லுங்க, எத்தனை முறை வருதுங்க? 27 முறை அன்பு என்கின்ற வார்த்தையை மறுபடி இந்த 12 வசனத்தில் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அன்பு 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 அன்புன்னு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த அதிகாரம் மிகவும் ஒரு முக்கியமான அதிகாரம். தேவன் இந்த அதிகாரத்திலிருந்து நம்மோடு பேச போகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்து சிரிச்ச முகத்தோடு உங்களை பார்த்து சொல்லுங்க, 27 முறை சொல்லியிருக்கிறாருங்க. சில பேர் பக்கத்தில் பார்க்கலையே, அன்பை பற்றி பேச போகிறாங்க, கொஞ்சம் பாருங்கங்க, பார்த்து சொல்லுங்க, 27 முறை சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ ஏதோ ஆண்டவர் பேச விரும்புகிறாருங்க. அல்லேலூயா. எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு? 27 முறை சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இந்த பகுதியில் முதலாவது எந்த அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்னா, பிதாவாகிய இயேசு நம்ம மேலே வைத்த அன்பை பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த பகுதியை தியானிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவின் அன்பு தான் சூப்பர்னு சொல்கிறவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். போய் சொல்லக்கூடாது, நல்ல கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லா வாலி பிள்ளைகளும் ஓகே சொல்லுதீங்களா? அல்லேலூயா. அப்போ பக்கத்தில் தோல்லை தட்டி சொல்லுங்க, சூப்பர் அன்புனா எங்கேயும் பார்க்க முடியாத ஒரே அன்பு இயேசுவின் அன்பு தான். அல்லேலூயா. புருஷன்டையும் பார்க்க முடியாது, பொண்டாட்டிட்டையும் பார்க்க முடியாது, பிள்ளைகள்டையும் பார்க்க முடியாது, எவன்டையும் பார்க்க முடியாது. என்ன ஆமீனா காணோம்? அதான் உண்மை. இயேசுவின் அன்பு போல இந்த உலகத்தில் யாருமே நம்மளை நேசிக்க முடியாது. ஆமோதிக்கிறவங்க தலைக்கு மேலே கையை தட்டுங்க பார்ப்போம். ஆமோதிக்க தலைக்கு மேலே கையை தட்ட சொன்ன. இயேசுவின் அன்பை போல இந்த உலகத்தில் ஒரு அன்பு இல்லையா? அப்படிதானையா? கையை தட்டியா? நல்லா தட்டியா? அல்லேலூயா. சரி, இந்த இயேசுவின் அன்பை குறித்து இந்த பகுதியில் ரொம்ப முதலாவது நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம். இயேசுவின் அன்பை குறித்து யாராவது ஒருத்தர் இந்த பகுதியில் சொல்கிற வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க பார்ப்போம். அல்ல ஏக்கா, அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன தெரியுமாக்கா? முதல்ல அவர் நம்மளை லவ் பண்ணாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏமா நம்ம தேடி போகல. பாட்டு பாடுதும்ல, நான் தேடி என்னை தேடி. இயேசு அன்பு ஏன் சூப்பர் அன்பு தெரியுமா? நான் தேடாமலே, கவனிக்கணும், நான் நேசிக்காமலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை தேடி ஒருவர் வந்தார்னா, அவர் அன்பை காட்டினார்னா, அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஆல்வேஸ் பெஸ்ட் லவ்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. இப்ப பக்கத்தில் கை சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லவ் சிலுவை எப்பவும் பெஸ்ட் தான். நீ பார்க்கிறது பூரா டூப்ளிகேட் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. உண்மைதானாங்க. நம்மை தேடி வருகிற அன்பே சிறந்த அன்பு. ஆமென். சில பேர் சொல்லுவாங்களா, நீ கொடுத்து வச்சவாடி உன் புருஷனை எப்படி நேசிக்கான். ஆமா, நீ பேசலாட்டியும் ஆமா தங்கம் செல்லம் தாங்குறான், நீ கொடுத்து வச்சா சொல்றமா இல்லையா? அது கொஞ்ச நாள் தான் கதை ஓடும், பிறகு ஓடாதது எனக்கு தெரியும். ஆமா, கவனிக்கணும். ஆனா நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சவங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதயத்தில் கை சொல்லுங்க, நானும் ரொம்ப கொடுத்து வச்சவன். பதில சொல்லும் போதே கரிச்சட்டி தூர் மாதிரி இருக்கும், சிரிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, நானும் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்னா என்னையும் ஒருத்தர் நேசிச்சாரு. அல்லேலூயா. ஆமென். பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கு ஏதும் வேறில்லை. அல்லேலூயா. அதைத்தான் இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க. வாசிங்க. அதே 4 அதிகாரத்துல 19 பாருங்க. அவர் முந்தி, அடேங்க அப்பா எவ்வளவு அழகா போட்டு முந்தினாங்க. முத்துக்குமாரை நேசிக்கணும், என் பிள்ளைய ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைய உயர்த்தணும், என் பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு என்னை முந்தி நேசித்தார். அல்லேலூயா.
அதனால அங்கே நிறைய பேருக்கு கர்த்தர் பேசுறாரு. அவன் பேசலை, இவன் பேசலை, அவன் ஒரே பிள்ளைன்னு வளர்த்த பிரதர் போயிட்டான், போராடம் போறது போட்டான். உன்னை நேசித்த ஒருவர் இருக்கிறார். என்ன 15 கை தான் வந்திருக்கு, மற்ற கையை காணோம். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல தோளை தட்டி சொல்லுங்க, கண்ட அன்பை பார்க்காத, நேசித்த ஒருவர் இருக்கிறார்ல, கவலைப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண தெருவின் பிள்ளைகள் கையை வைத்துங்க. டவுட்டா இருக்கா? இங்கிலீஷ்ல சொல்லணுமா? those who are arranging this meeting, the street people, rise up your hand. கையை வைத்துங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இயேசு இருக்காரு. போச்சே, உயிரை கொடுத்த இயேசு இருக்கிறாரு, வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் அன்பு ஏன் தெரியுமா டாப், ஏன் சூப்பர் தெரியுமா? ஏன்னா அவர் என்னை தேடி வந்தார். ஆமென். தேடி இயேசு வந்தார், தேடி வந்தாருங்க. அந்த அன்பு பின்னால போய் பாருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். ஆமென். அப்ப முதலாவது நம்ம என்ன தியானிக்கிறோம்? இயேசுவின் அன்பு ஏன் சூப்பர்னா, என்னை தேடி வந்த அன்பு. சரிங்களா? ரெண்டாவது, இந்த இயேசுவின் அன்பு ஏன் ரொம்ப சூப்பர் அன்புனா, இதுக்கு நிகரான அன்பு இல்லைன்னா, வாசிங்க பாப்போம், தேவன் நம்மோடு பேசுவாராக. அதே 4ஆம் அதிகாரத்துல வாசிங்க பாப்போம், 9வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஒரே பிள்ளை, பிதாவுக்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை, இயேசுவினாலே எங்க ஒரே பிள்ளைய ஒன்னே ஒண்ணு. அழகா சொல்லுதீல ஐயா. எங்க பெருமாள் குல மக்கள்கிட்ட பேசணும்னா நேரம் போறதே தெரியாது. ஒன்னே ஒண்ணு, அதையும் கொடுத்தார். 2 பேருக்கா கை கொடுத்து சொல்லுங்க, பெஸ்ட்டை கொடுத்தாருங்க. சொல்லுங்க, பெஸ்ட்டை கொடுத்தாரு. அல்லேலூயா. நம்ம கூட கொடுக்க மாட்டோம், அவசரப்பட்டு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, இப்போ 5 வருஷம் ஒரு ஆண் பிள்ளையை தந்தாள் 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 தந்தாள். அவனை நான் ஊழியத்துக்கு 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 ஒப்பு கொடுக்கிறேன். எக்கோ அடிக்கும் சபையில், ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரும் கேட்காலப்பா, பெஸ்ட்டை தந்துடுவான்னு கொடுத்துருவாரு. அதுவும் அழகா இளவு பிறந்து தொலைச்சிரும், அறிவை வேற பிறந்து தொலைச்சிரும். ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும் மன்னியும். நம்ம அவசரப்பட்டு ஒரு பிள்ளைய ஒப்பு கொடுத்துட்டு கொடுக்கையா வேண்டாமான்னு இழுக்கான் நம்ம புத்தி அப்படி. ஆனா இயேசுவின் அன்பு எப்படி தெரியுமா? ஒரே பிள்ளைய எனக்காக பிதாவானவர் தந்தார். கையை வைத்தவர். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, முந்தி நேசிச்சாரா, பெஸ்டா கொடுத்தாரா? கவலைப்படாத, பெஸ்டா எல்லாத்தையும் தருவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? எத்தனை பேர் நான் சந்தோஷமா இருக்கேன் பிரதர், கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என் இயேசு பெஸ்ட்டை தந்தார்னா எனக்கும் பெஸ்ட்டா தருவார். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் அன்பு ஏன் சிறந்த அன்புனா, கவனிங்க, முதலாவது நேசித்தார், ரெண்டாவது சிறந்ததை எனக்கு தந்தார். சரிங்களா? அதனால தம்பிமார் தங்கச்சிமாரெல்லாம் இன்னையோட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். அல்லேலூயா. பிளாக்ல போட்டுடணும். அல்லேலூயா. இல்லை நீ பிளாக்கா மாறிடுவ. ஆமா, எல்லாத்தையும் ஒதுக்கிடணும். ஏன்னா சிறந்த அன்பு. அல்லேலூயா. சரி, மூணாவது ஏன் இயேசுவின் அன்பு சிறந்த அன்பு? முந்தி நேசித்தார், சிறந்ததை கொடுத்தார். அடுத்து என்ன செய்தாராம்? 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க பாபா மறுபடி. அல்ல அன்பு கூர்ந்து கிருபாதார பலியானார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எங்க தான் வைத்த அன்பை கவனிங்க. பெருமாள் குலத்துல தம்முடைய ஜனங்கள் மேல இயேசு வைத்த அன்பை எப்படி காட்டினாரா? உயிரே கொடுத்து காட்டினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எவங்க செய்வான்? எவன் உயிரை கொடுப்பான் நமக்காக? எல்லா வேலும் கள்ள வேலை தான். நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நானும் சேர்ந்தா ஒப்பு கொடுத்துப்பேன். பொண்டாட்டி வாழ்விலும் தாழ்விலும் ஜக 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 ஒன்னா செத்துருவோமா? இல்லை அவளுக்காக உயிரே கொடுத்துருவானா? இந்த முன்னதான் இருக்கா? ஆமா. இல்லை அவ தான் எனக்கு கொடுத்துருவாளா? இயேசு ஒருத்தர் தான் உயிரே கொடுத்தாரு. கையை வைத்து ஆமென். பக்கத்தில் எங்க சொல்லுங்க, உங்க மேல வச்ச அன்புக்கு அவர் நிரூபிச்சு காட்டினது என்னன்னா உயிரையே கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்னையா வேணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அப்பப்போ சிஸ்டத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, என்னையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2 பக்கமும் பார்த்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மேல என்ன? ஒண்ணும் கிடையாது. கிஃப்ட் கொடுக்கறதுலாம் அது மானங்கட்ட காதல், விளங்காது. மணிக்கணக்கா அந்த நம்ம ஊர் பஸ்ஸில் கடலை போடுறதும்பாங்க. இந்த அப்படியே மச்சில் கடந்து லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு, ஆமா வெயிட் அம்மா வந்துட்டாங்க, உடனே கட் பண்ணிட்டு பெர்க்மான்ஸ் பாட்டு ஓடும். கர்த்தரை நம்பிடுங்கள். அம்மையும் லூஸ் மாதிரி அம்மாவா பரவாயில்ல, மச்சிலையும் கர்த்தரை நம்பிடுங்கன்னு சொல்லுதானு.
ஆமா, எல்லா அன்பு மாயை. உயிரை கொடுத்துருவானா, நீ லவ் பண்ணலன்னு சொல்லி போற ஆசிட்ட ஊத்துவான். இப்போ பூரா அதான் நடக்கு. இன்ஸ்டாகிராம்ல பூரா, அந்த ஃபேஸ்புக்கில் பூரா, ஆமா சில வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிட்ட ஊத்துறான், கழுத்தை வெட்டுறான், ஆமா வால் போஸ்ட் அடிச்சே ஒட்டிடுறான். ஆமாவா இல்லையா? இதுதான் அவள் எனக்கு எழுதின லவ் லெட்டர், நாங்க எடுத்த போட்டான்னு. மோசமான உலகம். எவனும் உயிரை தரம்டான், எவனையும் நம்பி சீரழியாத. அவர் அன்பை எப்படி காட்டினார்னா 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி காட்டினாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவனையாவது ஒருத்தனை அப்படி சொல்லி பாரு, உன் வீட்டுக்காரனை ஒரு 6 மணி நேரம் எப்படியே நில்லுங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு சும்மாவே நிற்க முடியாது, சிலுவையில் நிற்க முடியுமா? எங்க முந்தின நாள் கெத்செமனே தோட்டத்தில் ரத்தத்தை சிந்தினாருமா? இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க போய் கேட்டு பாருங்க, அந்த ரத்தத்தை மாத்துறது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுமா? அந்த ரத்தம் வெளியில போயிட்டு உள்ள வர்றது அவ்வளவு வேதனையா இருக்கும். என் இயேசு முந்தின நாள் ராத்திரி சிந்தின ரத்தம் மறுநாள் கல்வாரி சிலுவை வரைக்கும் 6 மணி நேரம் தொங்கினவராய் மதியம் 3 மணி வரையிலும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமாய் ஏன் முத்துக்குமாருக்காக, ஆமென், ஏன் எஸ்தருக்காக, ஆமென், ஏன் ஜோசுவாவுக்காக, என் குடும்பத்தை தான் சொல்ல முடியும் சரிங்களா, ஏன் காலேபுக்கான ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி கடைசியில் என்ன தெரியுமாச்சு? குத்தும் போது பாருடாங்காரு, ரத்தமே இல்லை, தண்ணீருமாய் புறப்பட்டு வந்தது. என் இயேசு என் மேல வைத்த அன்புக்கு அடையாளமாய் அத்தனை ரத்தத்தையும் சிந்தினார். தலைக்கு மேல கையை தட்டிடலாமா? இத போல அன்ப தேடினால கையை தட்டி, இத போல அன்ப எங்க தேடினாலும் பார்க்க முடியாது. இல்லையா சொல்லுங்க. இப்ப ஜம்முன்னு பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, எங்க தேடினாலும் கிடைக்காது. இவரை நம்பி பாரு, உயிரையே கொடுத்தாருனா உன்னை வாழ வைப்பார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிற, வாசிங்க எடுத்துவாங்க. யோவான் 15:13 வாசிங்க பாபம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், இயேசுவே வாய் தெரிஞ்சு சொல்லிட்டாரு, எப்பா இருக்கிறதுலே சிறந்த அன்பு எதுனா உயிரை கொடுக்கிறது தான் சிறந்த அன்பு. அதை விட பெரிய அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு தன்னுடைய அன்பை எப்படிலாம் காட்டினாராம்? ஏன் அது சிறந்த அன்புனா, முந்தி நேசித்தார், சிறந்ததை கொடுத்தார். சொல்லுங்க முந்தி. ஆமா, நான் கொஞ்சம் பேச வைப்பேன், ஏன்னா சும்மா வந்துட்டு போகக்கூடாது. தெருக்கூடத்துக்கு யார் வந்தா? முத்துக்குமார் வந்தாரு. எப்படி பேசினார்? என்ன சிரிப்பா பேசினார். என்ன பேசினார்? அதாவது ஏதோ இந்த அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு? என் கூட சேர்ந்து முந்தி நேசித்தார், பெஸ்ட கொடுத்தார், உயிரையே கொடுத்தார், அதுவும் பாவிக்காக கொடுத்தார். ஆமாவா இல்லையா? ரோமர் எடுங்கம்மா, ரோமர் 5 எடுத்தவங்க வாசிங்க. ஏன் அந்த அன்பு சிறந்த அன்புன்னு ஒரு காரியத்தை சொல்றேன். பாவிக்காக கொடுத்தாரா? ரோமர் 5:7 நினைக்கிற, வாசிமா. ஏன் நீதிமானுக்காக கூட ஒருத்தர் மரிக்கிறது என்னதான் அரிது. நிறுத்துங்க. இல்ல உன் பேர் என்ன? பெல்சன். நல்லா இருக்கியாடா? அருமையா வாசிக்க கத்தரோன் ஆசிரியப்பா. இப்ப பெல்சன் வந்து ரொம்ப நல்ல பையன் வச்சுக்கிட்டுங்களேன், அதுக்கு ஒரு அலையிலே சொல்லப்படாதா? என் தம்பி தங்க கம்பி நல்ல பையன். இப்ப இவனை போட்டு ஒரு 10 பேர் அடிக்காங்கன்னா இப்ப கேட்போம், அம்மாவா இல்லையா? ஏய் அவனை ஏம்ல அடிக்க பெல்சனை? அவன் நல்ல பையன்ல சொல்லுவோமா இல்லையா? ஆனா அதுக்காக பெல்சனை 10 பேர் அறுவாலை சுற்றி நிற்கும் போது போய் நிப்பியலா? போட்டோ எடுப்போம். பாருங்க நண்பர்களே, ஒரு கொலை நடக்கிறது, ஏன்னா நமக்கு வியூவர்ஸ் வேணும்ல. இப்போ அப்படிதான் நடக்கு, இப்போ அப்படிதான் நடக்கு. கொலை பண்றதை செல்ஃபி எடுக்கான். விளங்காத உலகம், மோசமான உலகம். அடிக்க வந்தா தட்டி கேட்போம், கொல்ல வந்தா வேடிக்கை தான் பார்ப்போம். நல்லவனுக்காகவே நம்ம இல்ல, பெல்சனுக்காக நான் ஹல்லேலூயா க்ளோரி டு காட் ஒரு வேலை போக மாட்டான். நல்ல அதே சொல்லுது, அழகா சொல்லி பாருங்க. ஒருவேளை மேபி இருக்கலாம், நல்லவனுக்காக சாக போகலாம், அவ்வளவுதான். அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன், பைக்கில் புருஷனும் பொண்டாட்டி போயிட்டு இருக்காங்க, ஒரு வண்டி வந்து மோதுது, பொண்டாட்டியே காணோம், பறந்துட்டா இறங்கி. பிரச்சனை வரும்போது புருஷனாவது எவனாவது அந்த வீடியோ கரெக்டா பைக்ல வந்து மோத வருது, இவளை காணோம், சிட்டுக்குருவி பறந்துட்டு. நீர் செத்தா ஜாவம், உம கூட நாயாக்கி ஜாவணும், அதான் உலகம். ஆபத்து வரும்போது ஓடிடுதான். ஆனா இயேசு யாருக்காக மரிச்சாரா? அடுத்த வசனம் வாசிமா, 8வது வசனம்.
ஏங்க நான் கேடுகட்ட பாவியாக இருக்கையில் மரித்ததினாலே. ஏங்க இதே பெல்சன் அவன் ஒரு மோசமான பையனா இருந்து 4 பேர் அடிச்சா போய் நிப்பியெல்லாம் குறுக்க என்ன சொல்லி தெரியுமா? அடிங்கல, என்னாலதான் அடிக்க முடியல, இன்னைக்காவது இவன் திருந்தட்டான் சொல்லுவோமா இல்லையா? இதான் உலகம். ஆனா இயேசு எப்படி தெரியுமா? பெல்சன் பாவியா இருந்தாலும், நீ அப்படி கிடையாதுல, நல்ல பையன்ல, அது வேற, ஐயோ சொல்லிட்டாரு அப்படி நினைச்சிடாத. ஆமா, பெல்சன் பாவியா இருந்தாலும் முத்துக்குமார் பாவியா இருந்தாலும் எனக்காக எவனும் குறுக்க வரமாட்டான். ஆனா இயேசு எனக்காக, என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டாருன்னா அந்த அன்பு சூப்பர்னு சொல்றவங்க கையை தட்டிருங்க பாப்போம், நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. இப்ப சேர்ந்து பாடுமா? பாவியாக இருக்கையிலே, நல்ல கை தட்டி. அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்னை தள்ளாமலே மாற்றிடவே. மறுபடியும் ஒரு முறை பாடுவோமா? பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்னை தள்ளாமலே மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாம், இதற்கின ஏதுமே இல்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, பாட்டு நினைக்கும் போது என் குடும்பத்தை நினைச்சுப்பாங்க. கொஞ்ச நாள் பொறுக்கியா லாந்தினேன். ஆமா, என் சொந்தக்காரங்க கூட என்ன முத்துக்குமாரு சொந்தம் சொல்ல வெக்கப்பட்டாங்க. ஆனா என் இயேசு வெக்கப்படலை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பிள்ளைன்னு சொல்ல வெக்கப்படலைங்க. அன்னைக்கு சில பேர் என்ன கண்டா ஒதுங்குனாங்க. யாருன்னு கேட்டா தெரியாதுன்னாங்க. என் குடும்பத்துல ஏன்டே சொல்லிக்காங்க, ஒண்ணு கேட்டா தெரியாதுன்னு இவங்க சொன்னாங்கன்னு. ஏன் தெரியுமா? நான் மோசமா தெரியும் சொன்னா அவங்களுக்கு அசிங்கமா. ஆனா எங்க ஏசப்பா அப்படி நினைக்கல. இன்னும் ஒரு முறை பாடிடலாமாங்க அந்த இயேசுவின் அன்பை. எவ்வளவு நல்லவருங்க. இந்த அன்பு போல இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இப்ப கைத்தட்டி. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்னை தள்ளாமலே சீடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. முந்தி நேசித்தார், பெஸ்ட கொடுத்தார், உயிரையே கொடுத்தார், பாவியாகிய நமக்கு கொடுத்தார். இந்த அன்பை மட்டும் நம்பு, இந்த வருஷத்துல நிறைய நன்மைகள் நடக்கும். கையை தட்டிடலாமா? புரிஞ்சவங்க இந்த அன்பை மட்டும் நம்பினா இந்த வருஷத்துல கர்த்தர் நிறைய நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க இயேசுவின் அன்பு போதுன்னு சொல்றவங்க? அடேங்க அப்பா, எல்லாம் ரெடியா இருக்கேன்னு. ஹல்லேலூயா.